இருப்பதே ஒரு மானுடத்தின் வேண்டுகோள். நீங்கள் சிற்பிகளாக பாறை துடைப்பவரின் சிறை படித்தால் வியர்வை நெடி வீசட்டும். அது பயனை மனதின் உருவம் பார்ப்பனின் ஈரமன் வாசம் இருக்க வேண்டும். அது தேவியர்களாக தாய்மையின் குறிப்பை சித்திரமாக்கினார். அவன் முகம் பொய்தல் மழைக்குமாறு இருக்கட்டும். ஒரு சின்ன மழலை சித்திரமா கலை வடிவு கொள்ளலாம். கரிசன பாச உணர்வுகள் பால் மனம் கமழ வேண்டும். அதன் பழிங்கு மேனில் ஆல்ப்ஸ் மலை சிகரங்களா, அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா, அமேசான் காடுகளா, பனிமல பள்ளத்தாக்குகளா, தொங்கும் அதிசய தோட்டங்களா, இயற்கையின் பிரமிப்பு எதுவும் எதாயிரும் இதை நினைவில் கொள்ளுங்கள். மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும். அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனமும் வனப்பிள்ளை. அவன் தரவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பிள்ளை. எதிர்வழி உழவனின் உருவ வார்ப்பெனில் ஈரமன் வாசம் இருக்க வேண்டும். அதில் ஓவியர்களாக தாய்மையின் தூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொலிவில் வழித்தெடுக்குமாறு இருக்கட்டும். ஒரு சின்ன மழலை சித்திரமா கலைவடிவு கொள்ளலாம். 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 கரிசன பாச உணர்வுகள் பால் மனம் கமழ வேண்டும். அதன் பழிங்கும் மேனியில் ஆல்ப்ஸ் மலை சிகரங்களா, அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா, அமேசான் காடுகளா, பனிப்பன பள்ளத்தாக்குகளா, தொங்கும் அதிசய தோட்டங்களா, இயற்கையின் பிரமிப்பு எதுவும் ஏதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள். மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும். அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் மனப்பிள்ளை. அவன் கலவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பிள்ளை.